தன்னோட 8 வயசுல மும்பைல ஒரு கிரிக்கெட் பயிற்சி மையத்துல பெண் குழந்தைகள் எல்லாம் கிரவுண்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு பயிற்சி மையத்தில இருந்து வெளியேற்றப்பட்ட பெண் தான் இன்னைக்கு அதே கிரிக்கெட்ல வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. யார் இந்த சாதனை பெண்? ஜெமிமா ரோட்ரிக்ஸ். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் அரையிறுதி போட்டியில இந்திய மகளிர் அணி மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. முதலில் பேட்டிங் ஆடின ஆஸ்திரேலியா அணி ஃபோபி மற்றும் எல்லிஸ் பெரியோட அதிரடி ஆட்டத்தால 338 ரன் அப்படிங்கிற வலுவான இலக்கை நிர்ணயிக்கிறாங்க. இது இந்தியாவுக்கு ரொம்பவே சிக்கலான இலக்கு அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது இந்தியாவும் 5 விக்கெட் விழுந்து தடுமாறினது. ஆட்டம் ஆரம்பத்தில இருந்தே நிதானமா ஆடின ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 127 ரன்கள் அடித்து அணியையும் வெற்றி பெற வச்சிருக்காங்க. 2011 உலக கோப்பை போட்டியில கம்பீர், தோனி, யுவராஜ் சிங் ஆட்டம் எப்படி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதோ அது மாதிரியான ஆட்டம் தாங்க இது. போட்டி வெற்றிக்கு பிறகு ஜெமிமா அழுக்கு படிந்த ஜெர்சியோட நடந்து வந்து ரொம்பவே எமோஷனலா வெற்றியை கொண்டாடுற வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்தே பன்முக திறமை கொண்ட ஜெமிமா தன்னோட 2 அண்ணன்களையும் பார்த்து தான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மகாராஷ்டிரா மாநில ஹாக்கி டீம்லயும் இருந்திருக்காங்க. சிங்கிங், டான்ஸ் அப்படின்னு பல திறமை கொண்ட ஜெமிமாவுக்கு கிரிக்கெட் விளையாட வாய்ப்பு அதிகமா கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டியில கூட 4வது 5வது இடத்துல ஆட வேண்டிய ஜெமிமா 3வது இடத்துல இறங்க போறது 5 நிமிஷம் முன்னாடி தான் அவங்களுக்கே தெரியுமா. ஆனா கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தி சாதனை படைச்சிருக்காங்க ஜெமிமா ரோட்ரிக்ஸ். இந்த போட்டியை வெற்றி பெற வச்ச ஜெமிமாவையும் இந்திய கிரிக்கெட் மகளிர் அணியையும் விராட் கோலி, சச்சின், கம்பீர் உட்பட பல வீரர்களும் பிரபலங்களும் பாராட்டி வராங்க. இதை பத்தின உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.